ஐக்கிய நாடுகள் சபையால் கூறப்படும் ஸ்லாப் என்ற சாட்சியங்கள் சேகரிப்பது யார்? ஒரு தனிநபர். இவர் வன்னியில் இருக்கலாம், அல்லது இலங்கையின் எந்த மூலையிலாவது இருக்கலாம், இல்லாது போனால் உலகின் எந்த நாட்டிலாவது இருக்கலாம். இவர் தன்னுடைய அல்லது தனக்கு தெரிந்த சாட்சிகளை எவ்வாறு கொடுக்க முடியும்? இந்த கேள்வி மிகவும் இலவானது. ஒன்று நீங்கள் ஓஸ்லாப் என்ற பொறிமுறை, அது தனி ஸ்டாஃப், உண்மையாக 14 ஸ்டாஃப் அதுக்கு வழங்கியிருக்க வேண்டும். அந்த 14 வெவ்வேறு விதமான புலமை சார்ந்தவர்களுடைய நிறுவன கட்டமைப்பு. ஆனால் நிதி பற்றாக்குறையை காரணமாக காட்டி இப்போது அங்கே அதில் அறவாசிப்பு 7 பேர் தான் அங்கே பணியாற்றுகிறார்கள். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு விளங்கும். அவர்கள் மீது எல்லாத்தையும் கொண்டு போய் அறகுறையாக கொடுக்காமல் நீங்கள் தெளிவாக ஒரு குழுவாக புலமை சார்ந்தவர்களை முனைத்து மிகவும் ரகசியமாக நீங்கள் அந்த ஆதாரங்களை திரட்டி கோவைகளாக மாற்றுங்கள். அது அவர்களுக்கு பாடப்படுத்தினால் அந்த ஓஸ்லாப் என்ற டீமே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கழக ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழே ஒரு கட்டமைப்பாக இயங்கி வருகிறது. அதிலே மிகவும் கவனமாக, எங்களுக்கு தெரிஞ்சவை மிகவும் கவனமாக அந்த சாட்சியங்கள் ஆவணப்படுத்தப்படுகிறது. அவர்கள் சாட்சியம் கொடுத்தவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் நேரக்கூடாது என்பதிலே சாட்சியத்தை பெற முதலே மிக அக்கறை காட்டுகிறார்கள். ஆகவே அவர்களிடமிருந்து லீக் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது நாங்கள் எங்களை நம்பி பல நூற்றுக்கணக்கான முன்னாள் அங்கே போராட்டத்திலே வகிவாகம் வைத்தவர்கள், அங்கே இறுதிக்கட்ட போராட்டத்திலே வதைப்பட்ட குடும்பங்கள், உறவுகள், மற்றது அந்த சாட்சியங்கள் பலர் எங்களை நம்பி பல விஷயங்களை தந்தபடியால் தான் சென்ற OSL 2014ஆம் ஆண்டு அந்த விசாரணை கமிஷனுக்கும் கொடுத்துருக்கிறோம். அதில் முக்கியமாக அங்கே மருத்துவர்களாக பணியாற்றியவர்கள் எங்களுக்கு தந்த விசாரணை சாட்சியங்கள், அதில் குறிப்பிடத்தக்க பல விஷயங்கள் இந்த போன OSL ரிப்போர்ட்லேயே வந்திருக்க. குறிப்பாக பார்த்தீர்களானால் அதாவது நோஃபயா ஜோன் என்று அறிவிக்கப்பட்ட தாக்குதல் தவிர்ப்பு அந்த ஜோன்களுக்குள்ளே வாழ்ந்த மக்கள் மீது குண்டுபடை பொழிந்தது மட்டுமல்ல, அந்த அவர்கள் இடம்பெறும்போது தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட மருத்துவமனைகள் மீது குண்டு பொழிந்தது தற்செயலாக நடந்தது அல்ல. அந்த மருத்துவர்கள் கூறியது, இங்கே வந்திருக்கிற மருத்துவர்கள் கூறியது, தாங்கள் ICRCக்கு கோஆர்டினேட்டர் கொடுத்த போது, மருத்துவமனைக்கு அடிக்கக்கூடாது என்பதற்காக அந்த ICRC கொடுத்த போது, ICRC அதனை கடமை சார்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கையெழுத்த போது ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு வகை தொகையற்ற செல்வீச்சுகள், மல்டிபல் குண்டுகள் தாக்கி அந்த மருத்துவமனைகள் நிர்மூலமாக்கப்பட்டதும் பல நோயாளிகள், மருத்துவர்கள், ஊழியர்கள் காயப்பட்டு பாதிக்கப்பட்டதையும் கண்ட பிறகு
தாங்கள் அது கொடுப்பதை நிறுத்திவிட்டோம். அந்த அந்த கூட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த ஓஎஸ்எல் ரிப்போர்ட்டில் கொடுக்கப்பட்டது போல இந்த முறையும் பல்வேறு தகவல்கள், பல்வேறு விவரங்கள் எங்களாலும் கொடுக்கப்படுகிறது, ஏனைய அமைப்புகளாலும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அங்கே நீங்கள் நேரடியாக கொடுப்பதா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அனுசரணைகளாக போகிறதாலும் சரி, எங்களுக்கு எல்லாமே அங்கே சரியாக போய் சேர வேண்டும் என்பதுதான் முக்கியம். நீங்கள் நேரடியாக போகிறதுக்கான பகிரங்கமான விவரங்கள் அங்கே அந்த ஓஸ்டாப் என்ற பொறிமுறை உங்களுக்கு தருகிறது. இந்த ஓர்சிலப்புக்கு வழங்கிய சாட்சியங்கள் இலங்கை அரசுக்கு எந்த வகையான அழுத்தங்களை கொடுக்கின்றது? இங்கே 2 விடயம் இருக்கிறது. ஒன்று, இந்த பொறிமுறையை நாங்கள் உருவாக்கியது காரணம், அதாவது தமிழ் தரப்புகள் இதில் கொண்டு வர வேண்டும் என்று முனைப்பாக நின்றது காரணம் 2 விஷயம். ஒன்று, இனாளிப்பு உட்பட ஏனைய குற்றங்களுக்கான பல சாட்சியங்கள் சிதறி இருக்கிறது. உலகத்தின் அதி உச்ச மையமான மன்றமான ஐநாவிலே ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும், அதிலே அனைத்து ஆதாரங்களும் திரட்டப்பட வேண்டும் என்றது ஒன்று. 2வது, ஆதாரங்கள் திரட்டி அதை சர்வதேச தீர்ப்பாயங்களுக்கான அல்லது அந்தந்த நாடுகளின் தீர்ப்பாயங்களுக்கான அந்த கையளிப்பதற்கு கோரிக்கை விடப்பட்டால் ஓஸ்லாப் அதனை கொடுத்து உதவி கொண்டு வருகிறது. அதில் குறிப்பாக இந்த பொறிமுறை வருவதற்கு முதலே அமெரிக்கா தன்னுடைய சட்டத்திட்டங்கள் மேக்னிட்ஸ்கி ஆக்ட் என்ற அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், போர்க்குற்றவாளிகளுக்கு சில பேருக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கனடா போட்டது சாங்ஷன். நாங்கள் இங்கே அந்த சட்டத்திட்டம் இல்லாதபடியால் இங்கே இருந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டை வற்புறுத்தி, குறிப்பாக மேன்மைக்குரிய தெரசா வில்லியம்ஸ் அம்மையாரின் இதை நாங்கள் வேலை செய்து 2020ஆம் ஆண்டு கோவிட் வந்த பின்னர் ஜூலை மாதம் இங்கே ஒரு மேக்னிட்ஸ்கி ஆக்டுக்கு ஒத்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பேர் குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் சாங்ஷன் ரெஜிம் ஆக்ட். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. பிறகு அந்த சாங்ஷன் தடை சட்டம் ஏனைய நாடுகளுக்கு கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் போட்டதை தவிர எவ்வளோ வற்புறுத்தியும் ஸ்ரீலங்காவில் இந்நாளிப்பில் ஈடுபட்ட பல்வேறு குற்றங்களை செய்தவர்களுக்கு எதாவது போடவில்லை. 2024ஆம் ஆண்டு லேபர் கவர்மெண்ட் பதவிக்கு வரும் முதல் ஐசிசிக்கு கொண்டு செல்வோம் என்று குறிப்பிட்டார்கள். அதனை அவர்கள் செய்யவில்லை இன்று வரைக்கும். ஆனால் பல்வேறு வற்புறுத்தலுக்கு பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்களாகவும் இணையவர்களாகவும் சென்ற வருடம் யூகேயும் சாங்ஷன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியும், 4 பேருக்கு எதிராக சாங்ஷன் போட்டிருக்கு. ஆனால் இந்த ஒத்த சட்டங்களை யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த பிறகும் இன்று வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் எதிலேயுமே இந்த சாங்ஷன் போடப்படவில்லை என்பது கவலைக்குரிய விஷயம். ஏனென்றால் ஏனைய நாடுகளை விட, மேற்குலகிலேயே கூட ஏனைய நாடுகளை விட யூரோப்பியன் யூனியன் நாடுகள் மனித உரிமைகளை மிகவும் சிரத்தை கொண்ட நாடுகள். ஆகவே இது ஒரு மர்மமாக இருக்கிறது. ஏன் சர்வதேச நாடுகள் மத்தியிலே, குறிப்பாக இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஏன் இதனை கையில் எடுக்கவில்லை? இதற்கு அங்குள்ள மக்கள் முனைய வேண்டும். மக்கள் தங்களுடைய அமைப்புகளையும் இதனை செய்ய வைக்க வேண்டும். அல்லது நீங்கள் தனித்தனி மக்களோ சிதறண்டு போகாமல் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சர்வதேச குற்றங்களுக்கு இணையான உங்களுடைய நாடுகளில் இருக்கிற இந்த சட்டங்களை பாவித்து இலங்கையிலே குற்றம் இழைத்தவர்களுக்கு நீங்கள் அந்த நாட்டு சட்டத்தின் கீழ் சாங்ஷனை போட முடியும். இது ஒன்று. அப்போ ஓஸ்லாப்பிலே ஒன்று சாட்சியங்களை திரட்டி ஆவணப்படுத்தி தேவைப்பட்ட தீர்ப்பாயங்களுக்கு வழங்குவது. 2வது இந்த வழங்குவது மட்டுமல்லாமல் அவருக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட், கொண்டு வந்தப்பட்ட ரெசல்யூஷனில் வைக்கப்பட்ட மேண்டேட்டிலே அக்கௌண்டபிலிட்டியை முன்னோக்கி நடத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்வது, அதற்கான மூலோபாயங்களை பரிந்துரைப்பது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இன்னும் வேலை கூட இருக்கிறது. அது மட்டுமில்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஓஸ்லாப். ஆனால் இதற்கான ஸ்டாஃப், அனுசரணை, ரிசோர்ஸஸ் இல்லாதபடியால் அந்த
வேலைகளில் கணிசமான வேலைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களாக நாங்கள் தான் செய்து கொடுக்க வேண்டியிருக்கும். இது ஒன்று. மூன்றாவது விடயம் என்னென்றால், இந்த ஓஸ்னப் ஆவணங்களை திரட்டுவது மட்டுமல்லாமல் காலத்துக்கு காலம் அதை அறிக்கைகளாக தொகுத்து விட வேண்டும். நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அறிக்கைகள் கட்டாயம் விட வேண்டும் என்று கேட்டபோது அவர்களுக்கு இருக்கிற வளப்பற்றாக்குறைகள், ஆளணி பற்றாக்குறைகள் காரணமாக அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. ஆனாலும் முக்கியமாக 2 அறிக்கைகள் வந்திருக்கிற நீங்கள் வாசித்திருக்க வேண்டும். அது 2 வருடத்துக்கு மேல் வந்த என்ஃபோர்ஸ் டிசப்பியன், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அறிக்கை மிகவும் முக்கியமானது ஒன்று. 2வது சென்ற வருடம் வந்த கான்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஷுவல் வயலன்ஸ், அதாவது இந்த பாலியல் வன்கொடுமையில் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை வந்திருக்கிறது சென்ற வருடம். அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்ட பல விஷயங்கள் மிகவும் முக்கியமானது. அந்த விஷயங்கள் நாங்கள் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்துக்கு எதிராக, ஸ்டேட்டுக்கு எதிராக வைக்கிறோமோ அதில் முக்கியமான விஷயங்களை ஆதாரபூர்வமான அடிப்படையில் அவர்கள் அந்த அறிக்கையிலே கோடி காட்டியிருக்கிறார்கள். அப்போ இந்த ரிப்போர்ட்டிங்கை ஏன் செய்ய வேணும்னு கேட்குறோம் என்றால், இது மட்டுமில்லை தொடர்ந்து செய்ய வேணும்னு கேட்குறோம் என்றால், இன்றைக்கு இந்த ஆதாரங்கள் எங்கேயோ குமிக்கப்படுது, சேர்க்கப்படுகிறன்றது இலங்கை அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இல்லாட்டிக்கும் டவுன் தி லைன் எதிர்காலத்திலே எங்கேயோ ஒரு இடத்தில் இந்த ஆதாரங்கள் ஒரு கட்டத்திலே ஸ்ரீலங்காவிலே குற்றம் இழைத்தவர்கள், அரசுகள், தனிநபர்கள், கொமாண்டர்கள், அரசியல்வாதிகளுக்கு எதிராக நிச்சயமாக தூக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர்கள் இறக்கிறதுக்கு முதல் இந்த 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 சுருக்க கைது தங்களுக்கு தலைக்கு மேல் தொங்குவதை அவர்கள் குற்றம் இழைத்தவர்களுக்கு வடிவாக தெரியும். நாங்கள் செய்கிற வேலைகளின் தாக்கம் தமிழ் மக்களை விட குற்றம் இழைத்தவர்களுக்கு பயத்தை கொடுக்கிறது. தமிழ் மக்களிலே சந்தேகங்களை கிளப்பவர்கள், இது ஒன்று நடக்கான்னு சொல்கிறத விட குற்றம் இழைத்தவர்கள் இதை பற்றி மிகவும் கவலையுடன் இருக்கிறார்கள். இதை எப்படியாவது இந்த ஓஸ்லப் மெக்கானிசத்தை நிறுத்த வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். இது அதுக்கங்கால இந்த ரிப்போர்ட்டுகள் வர வர அவை எங்களுக்கு கை கொடுக்கின்றன. இவ்வளவு மோசமான சர்வதேச குற்றங்கள் இழைக்கப்பட்டிருந்தும் ஏன் ஒரு தீர்ப்பாயத்தை, சர்வதேச தீர்ப்பாயத்தை இந்த ஐக்கிய நாடுகள் சபையோ அந்த மனித உரிமையில் கரிசனை உள்ள நாடுகளோ ஏன் கொண்டு வரவில்லை என்பதற்கு அந்த ஆதாரங்கள், அந்த ஐநாவின் ரிப்போர்ட்டை எங்களுக்கு கை கொடுக்கிறது. நாங்களே அதை உருவாக்குகிறோம், நாங்களே அதுக்கான ஆதாரங்களை கொடுக்குறோம். அப்புறம் அதிலிருந்து வந்த அறிக்கையிலையும் நாங்களே திருப்பி கொண்டு போய் நாடுகள் மத்தியிலே வாதாட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு ஏனைய நாடுகள், குறிப்பாக மியான்மருக்கு உள்ள நாடுகளின் ஆதரவோ அனுசரணையோ அல்லது பலஸ்தீனியர்களுக்கு உள்ள அனுசரணையோ உக்ரைனுக்குள்ள நாடுகள் அனுசரணையோ ஒரு குரூப்பாக அவர்கள் சுதந்தாலும் அந்த நாடுகளே முன்னின்று நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு பேட்ரனைஸ் பண்ணுற ஒரு விஷயம் தமிழ் மக்களுக்கு இல்லை. நாங்கள் மேற்குலகில் வாழ்ந்தாலும் எல்லா நாடுகளிலும் தமிழ் மக்களுடைய பலமான திரட்சி இருக்குமா இருந்தால் எல்லா நாடுகளிலும் கொடுக்குற அழுத்தம் வந்து அந்த நாடுகளை ஆக்டிவேட் பண்ணும். இதை விட இன்னும் நடவடிக்கை எடுக்க தூண்டும். அது தமிழ் மக்களுடைய கையிலே இருக்கிறது. அப்படியான செயல்பாடுகள் வந்து பலவேறு நாடுகளும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டி வந்தால், 1-2 நாடுகளில் பலவேறு நாடுகளும் குரல் கொடுக்க வைத்தால் இந்த ரிப்போர்ட்டுகளும் வந்து அதுக்கு ஆதாரமாக இருக்கும். ஆகவே ஓஸ்லப் மெக்கானிசத்தில் ஆதாரங்கள் திரட்டுவது, ரிப்போர்ட் பண்ணுவது என்பது எதிர்காலத்திலே ஒரு தீர்ப்பாயத்தை கொண்டுவதற்கான வலுவான அடிப்படை காரணங்களாக அமையும். இது சற்று முரணான கேள்வியாகத்தான் இருக்கும். சில ஆய்வாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை போன்ற சர்வதேச மேடைகளில் குரல் கொடுத்தாலும் எந்த பயனும் இல்லை என்று கூறுகிறார்கள். மேலும் இவ்வாறு சேவை செய்பவர்களை விமர்சித்து மனதை உடைக்கும் வகையில் பரப்புரை செய்வது குறித்து உங்கள் கருத்து என்ன? கருத்தை சொல்ல ஒன்றுமில்லை என்றால், எங்கள் கடமையை செய்கிறோம். அதே நேரத்திலே மாற்றங்கள், நாங்கள் சொல்லுகிற மாற்றங்களை நோக்கி கட்டமாக சர்வதேச தளத்திலே மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறது. இன்னும் விரைவாக நடக்க வேண்டுமானால் இன்னும் விரைவான செயல்பாடுகளை
அவர்களும் சரி, எங்களுடைய மக்களும் சரி, தாயத்தில் உள்ள தலைவர்களும் சரி, அதிலே செறிவாக தங்களுடைய பங்கை வைத்திருக்க வேண்டும். நாடுகளை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும். ஆனால் எங்களுக்கு எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு விஷ் லிஸ்ட், ஒரு பட்டியல் போட்டு கூப்பாடுகள், அதை நடத்துவது தமிழ் மக்களுக்கு மட்டும் கதைத்து பிரயோசனம் இல்லை. அதை நடத்தக்கூடிய வலுவுள்ள அணியை, நாடுகளை எங்கள் பக்கம் திறப்பினால் மட்டும்தான் நாங்கள் எதெல்லாம் நாங்கள் கேட்பது நியாயம். ஆனால் அது தமிழ் மக்களிடம் கேட்டு பிரயோசனம் இல்லை. தமிழ் மக்களோ தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளால் நீங்கள் குறிப்பிடுவீர்களோ அவர்கள் விரும்புவதை, நாங்கள் விரும்புவதை வலியுறுத்தக்கூடிய நாடுகளின் ஆதரவை நீங்கள் திரட்டாமல் அதில் பிள்ளை இதில் இந்த பிள்ளைன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் நிறைய இதைத்தான் செய்கிறீங்க. நாங்கள் இதில் கடந்து இந்த முரண்பாடுகளை கடந்து, நாங்கள் முரண்பாடுகளில் சிக்கி எங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. கடந்து பல நாடுகள் மத்தியிலே இயன்ற அளவுக்கு பொருளாதார வசதிகள், ஏனைய வசதிகள் இல்லாத நிலையிலும் எங்களுக்கு இருக்கிற வளங்களின் மத்தியில் வச்சுக்கொண்டு, குறிப்பாக இளம் சமுதாயத்தையும் திரட்டி பயிற்சி கொடுத்து எல்லா அரங்குகளிலும் அவர்களை நகர்த்தி முன்னுக்கு நாங்கள் அவர்களையும் கைட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால், இந்த நபர்கள் உட்பட ஒவ்வொரு நாட்டிலேயும் பலமான எழுச்சியை தமிழ் மக்கள் இதற்கு பின்னால் வேலை செய்வர்களுக்கு வழங்குமா இருந்தால் நிச்சயமாக பல நாடுகளை எங்கள் பக்கம் திருப்ப முடியும். இவ்வளவு சவால்கள் மத்தியிலும் எவ்வாறு இளையவர்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையுடன் பயணிக்கின்றார்கள்? இங்கே ஒரு என்னுடைய கருத்து சின்னங்களை கொஞ்சம் உங்களுக்கு மனவேதனை அளிக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் பல இடங்களுக்கும் சென்று அல்லது நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பல்வேறு கருத்தரங்கள் மத்தியிலையும் நாங்கள் சந்தித்து கதைத்த எங்களுடைய தலைமுறையினரை விட இளம் தலைமுறையினுடன் நாங்கள் அதே கருத்துக்களை, அதே விஷயங்களை கலந்துரையாடிய போது அவர்களிடமிருந்து வந்த ஆதரவும் ஈடுபாடும் ஈர்ப்பும் பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அது ஏன்னா அவர்கள் ஒரு வெள்ளை திரை மாறி அதில் சரியான விஷயங்களை இலகுவாக தெரியும். அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரத்தை வீணடிக்க விரும்புவதில்லை. அவர்களுக்கு ஏற்கனவே கல்வி இருக்குது, புதிய தொழில் சவால்கள் இருக்குது. ஆகவே அரட்டை அடிக்கிறதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை, அவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் உங்களுடைய கருத்து சரி என்று அவர்கள் உணர்ந்து கொண்டால், உங்களுடைய பாதைகள் வேலை செய்கிறது என்று அவர்கள் கன்வின்ஸ் பண்ணப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் எங்கள் பக்கம் வருவார்கள். அப்படித்தான் கிட்டத்தட்ட 70-80க்கு மேற்பட்ட இளம் பிள்ளைகள் எங்களுடன் அணிவகுத்து இந்த வேலைகள் திட்டங்களில் மனமார்ந்து ஈடுபடுகிறார்கள். அவர்களுடைய நேரமும் முக்கியமானது. நாங்கள் அவர்களுடைய வளர்ச்சி எங்கேயோ போக வேண்டிய வளர்ச்சியை நாங்கள் வீணடிக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு இந்த எங்களுடன் இணைந்து பல்வேறு சர்வதேச தளங்களிலுமோ இந்த நாட்டிலுமோ ஆக்கமும் ஊக்கமும் மிகவும் சிறந்த அறிவு அனுபவங்களுடன் அவர்கள் வளர்ந்து வரும்போது அதே அளவு நேரத்தை எங்களுடைய சமகாலத்தவர்களுடன் போடும்போது அவர்கள் கேள்வியும் பதிலுமாக காண்போகிறதை தவிர, அதாவது ஆக்கபூர்வமான இவர் இளந்தலைமுறைகள் துரிதமாக இணைந்து செயல்படுற மாதிரி செயல்பூர்வமாக ஏதோ ஒரு விதத்தில் தங்களது பங்களிப்பை தருவது வீதாச்சார ரீதியாக குறைவு. ஈழத்தமிழர்களுக்கு நடந்தவை இனப்படுகொலை என்று ஏன் கூறுவதில்லை? குற்றம் செய்தவர்களை ஏன் இன்னும் தண்டிக்கப்படவில்லை? இது சட்டமா அல்லது அரசியலா? இன அழிப்பு என்பது எங்களை பொறுத்தவரையும் 2 தளங்களில் கையாளப்பட வேண்டும். ஒன்று, ஒரு தீர்ப்பாயம் அளவுக்கு போய் நிரூபிக்கப்படுறதுக்கு சட்ட ரீதியான பலம், சட்ட ரீதியான அணுகுமுறைகள், அதற்கான ஏற்பாடுகள் கட்டாயம் தேவை. ஒரு சர்வதேச தீர்ப்பாயத்தை உருவாக்கவோ அல்லது அதில் இந்த கேஸை பாரப்படுத்தவோ நகர்த்தவோ இறுதியாக சரியான இன அழிப்பு என்ற தீர்மானத்தை என்ற ஒரு தீர்ப்பை கொண்டு வருவதற்கோ அந்த சட்ட ரீதியான செயற்பாடுகளும் அதற்கான ராஜதந்திர முறைகளும் ஒத்து வர வேண்டும். சட்டவாளர்கள் எல்லாரும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டிலும் சரி, மேற்குலகில் கனடா, US, யூரோப்பில், ஆஸ்திரேலியா எல்லாம் நிறைய சட்டவாளர்கள் இருக்கிறார்கள், தமிழ் சட்ட திறமையானவர்கள். ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்கிறது? சட்டம் தெரிந்தவர்களுக்கு இலவாக வரக்கூடிய விஷயங்கள்லேயே அவருடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது கேள்விக்குறி. இது ஒரு குற்றச்சாட்டு இல்லை, எங்களுடைய ஆதங்கம்.
அவர்கள் எங்களுடன் கைகோப்பார்கள் அல்லது அவர்களாக செயல்படுவதாக இருந்தால் இன்னும் பல மடங்கு இதையும் பலப்படுத்த முடியும். ஆனால் சட்டவாளர்கள் எல்லாம் திறமையான ராஜதந்திரிகளாக இருக்க வேண்டும் என்ற எந்தவித அவசியமும் இல்லை. அப்படி நாங்கள் பார்த்ததும் இல்லை. சட்டமும் ராஜதந்திரமும் ஒன்றோடு காம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் தனியாக ராஜதந்திரிகள் சட்டவாளர்களாக தான் இருக்க வேண்டியில்லை. ஏனென்றால் சில பின்னடைவுகளும் இருக்குது. நாங்கள் பார்த்த சில நாட்டில் இருக்க ஒரு சில சட்டவாளர்கள் தனியாக சட்ட புத்தகத்துக்குள் தலையை புதைத்து கொண்டு வசனங்களை பேசுகிறார்களே தவிர ஒரு இனத்தை பாதுகாப்பதற்கான வியூகங்களை வகுக்கக்கூடிய சிறந்த ராஜதந்திர பொறிமுறைகளை அட்வொகேட் செய்யக்கூடிய திறமசாலிகளாக அந்த சட்டவாளர்களை நாங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும். நான் யாராவை குறிப்பிடுகிறேன். அவர்கள் அந்த சட்ட புத்தகத்தில் உள்ள வரிகளை பாடமாக்கி கிடைப்பவர்களாக இருக்கிறார்கள். இனத்துக்காக டிஃபெண்ட் பண்ணி அதனை ஒரு ராஜதந்திர வியூகங்களை வகுத்து இனத்தை அந்த பக்கம் கொண்டு போய் கரை சேர்க்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இல்லை. ஆகவே அதனை நீங்கள் ஒரு சட்டவாளராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, பொறியியலாளர் ஏனைய வகையிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைகள் என்பது ராஜதந்திர வியூகங்களுக்குள்ளே திறமையில வளர்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய தயாராக. UNHRC ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை கழகம் உண்மையான நீதி வழங்குமா? இதில் முன்னேற்றம் இருக்கின்றதா? ஏனெனில் உள்ளூர் விசாரணைகள் தோல்வியடைந்துள்ளன. இன்றும் காணாமல் போனவர்கள் பிரச்சனை, நில அபகரிப்பு, இராணுவமயமாக்கல் இவை அனைத்தும் தொடர்கிறது. நீதி இன்னும் முழுமையடையவில்லை. இப்படி இருக்க சர்வதேச தலையீடு அவசியமா? UNHRC ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கழகம் என்பது அது மனித உரிமை தளமாக இருந்தாலும் தீர்மானம் எடுக்கப்படுவது என்பது நாடுகளை எண்ணிக்கையை பொறுத்தது. ஆகவே அது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட மனித உரிமை பேசுபொருளுக்கான தளம். அங்கே நாடுகளினுடைய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆகவே UNHRC என்பது நாங்கள் விரும்புகிற பக்கம் எல்லாம் திரும்ப போவதில்லை. இங்கே ஏற்கனவே சொன்ன அந்த நீங்கள் கேட்ட இன அழிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட அரசியல் தளத்தில் கொண்டு வருவது உண்டு, சட்ட ரீதியான தளத்தில் கொண்டு வருவது உண்டு. இந்த ரெண்டையும் சமாந்தரமாக கொண்டு வரணும் தான் பிரித்தானிய தமிழர்கள் எதிர்பார்க்கிறது. குறிப்பாக அரசியல் தளத்திலே நாங்கள் எங்களுடைய நாடுகளில் இருக்கிற புலமையாளர்கள் மற்றது அந்தந்த நாடுகளில் இருக்கிற அரசியல் நிறுவனங்கள், எம்பிகள், கட்சிகள் மத்தியிலே நாங்கள் இன அழிப்புன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் இன அழிப்பு என்று சொல்லி அமெரிக்காவோ, கனடாவோ, யுஎஸ்ஓ, யூரோப்பியன் யூனியன் நாடுகளோ, இன நாடுகளோ இன அழிப்புன்னு சொல்கிறது எங்களுடைய இன அழிப்புக்கான அரசியல் தளத்தை பலப்படுத்தும். அதே நேரத்தில் அதை நிரூபிக்கிறதுக்கான சட்ட ரீதியான தளம் சர்வதேச தீர்ப்பாயங்கள். ஆக அந்த விடயத்திலே நாங்கள் ரெண்டு தளத்திலையும் கண்டிப்பாக பயணிக்க வேண்டும். இதிலே கனடாவை பொறுத்த வரைக்கும் கேரி ஆனந்தன் போன்றவர்கள் இருந்தபோது அவர்கள் அங்கே கொண்டு வந்த தீர்மானம் ஒரு நல்ல தீர்மானம், முன்னுதாரணமான தீர்மானம். அதனை ஐரோப்பிய நாடுகளிலும், யூகேயிலும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்திலும், யுஎஸிலும் செய்ய வைக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் சொன்ன UNHRC என்பது நாடுகளினுடைய எண்ணிக்கையிலும் அலைக்கழிப்பிலும் சிக்கியிருப்பதால் அங்கே நாங்கள் தீர்மானங்களையோ அல்லது நடவடிக்கைகளையோ வலுப்படுத்துவது என்பது உங்களுடைய ராஜதந்திர வியூகத்திலும் எண்ணிக்கையிலும் நாடுகளை அணுகும் தன்மையிலும் தங்கியிருக்கிறது. வலுவான தீர்மானங்கள், வலுவான நடவடிக்கைகள் இலங்கைக்கு மேலே எடுக்க வேண்டுமா இருந்தால் உலகளாவிய நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள், யுஎன்ல அங்கீகரிக்கப்பட்ட 193 நாடுகளின் எண்ணிக்கையை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கான ரிசோர்ஸை போடணும். மக்களுக்கு அதில் பங்கு இருக்கிறது. உண்மையாக சிறப்பாக வேலை செய்வதை இனங்கண்டு அவர்களை பலப்படுத்துவது அல்லது தாங்கள் அந்த பொறுப்புகளை எடுத்து அந்தந்த நாடுகளை, குறிப்பாக மேற்குலகில் இருக்கிற புலம்பெயர்ந்த நாடுகள் மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உலகின் சக்தி, வளர்ந்து வரும் சக்தி. 54 நாடுகள் இருக்கின்றன. அதே மாதிரி சவுத் அமெரிக்கா ஒரு முக்கியமான நாடுகளுடைய கூட்டாக இருக்கிறது. அதே மாதிரி ஆசியா பசிபிக். இந்த நாடுகளிலே நாங்கள் வாழுகிற நாடுகள் மட்டும் அழுத்தால் காணாது.
இந்த நாடுகளில் தெரிவு செய்து எங்களுடைய வளத்தை செறிவாக்கி நீங்களும் இளையோரை முனைத்து நீங்கள் அந்த நாடுகளை பொறுப்படுத்தி வேலை செய்தால் அந்த நாடுகள் நிச்சயமாக தேவை வரும்போது தேவையான ரெசல்யூஷனுக்கு எங்களாலே ஒருங்கிணைத்து சரியான ஒரு தாக்கமான தீர்மானங்களை யுஎன்எச்ஆர்சிக்கில் மட்டுமல்ல நியூயார்க்கில் இருக்கிற பொதுச்சபையில் கூட கொண்டு வர முடியும். இன்றைக்கு பொதுச்சபையை நாங்கள் நாட முடியாமல் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் மக்கள் கூட பொதுச்சபைக்கு செல்கிறார்கள் இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் இங்கே நாங்கள் செல்வதற்கு நிதி வசதி ஏனைய வசதிகள் தேவைப்படும். ஆனால் நியூயார்க்கு அண்மையில் இருப்பவர்கள் கூட அந்த மன்றத்தை நாடாத அவர்களுடைய தவறு. அங்கே செயல்பட நாங்கள் ஜெனிவாவுக்கு போகும்போது ஜெனிவாவில் இருப்ப மக்கள் அல்ல அமைப்புகள் கூட அங்கே காண கிடைப்பதில்லை அல்ல எங்களுக்கு ஒத்தாசை தருவதில்லை. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களே எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் மன உற்சாகத்தையும் கொடுக்கும். நாங்கள் போராடுவதிலே மக்கள் விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள், பயணிக்கிறார்கள் என்பது இப்படியான சின்ன சின்ன ஒத்துழைப்புகள் தான் காட்ட முடியும். ஐநா மனித உரிமை கழகத்துக்கும் கடந்து பொதுச்சபைக்குள்ளே வேலை செய்ய வேண்டும் சொல்லுபவர்கள் கூட சொல்லுகிறார்களே தவிர தாங்கள் செய்து காட்டுகிறார்கள் இல்லை. நாங்கள் மற்றவர்கள் செய்ய வேணும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்ட மாட்டோம். எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்வோம். இறுதியாக மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்பட்ட விடயம் தொடர்பானதும் உள்ளக விசாரணையில் ஈழத்தமிழ் மக்களுக்கு எவ்வளவு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான ஊடக அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளீர்கள். உள்ளக விசாரணையில் எவ்வகையான ஆபத்தினை ஈழத்தமிழ் மக்கள் எதிர்கொள்வார்கள்? என்னென்னா, அதாவது நாங்கள் நுனிப்புல் மேய்கிற மாதிரி நாங்கள் வேலை செய்யலை. இப்போ ஒரு விஷயத்தை கேட்கும்போது மிகவும் ஆதாரபூர்வமாகவும் எங்களுடைய கருத்திலே உண்மையும் இருக்கும். இந்த பல காரணங்கள் இருக்குது. இலங்கையின் உள்ள பொறிமுறைகள் இதற்கு நியாயம் தரப்போவதில்லை. மக்களுடைய இன பிரச்சனைக்கோ நீதிக்கான இதிலையோ நியாயம் வழங்கப் போவதில்லை என்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் சொல்லப்படாத காரணங்கள் அங்கே சட்ட ரீதியாக மற்ற விஷயங்களை அறிஞ்சு பார்க்கும்போது எங்களுக்கும் அதுக்குள்ளே இன்னும் ஆராய்ந்து கொண்டு போகும்போது எங்கள் கண்ணில் பட்டவை இன்னும் பல இருக்கலாம். அதை மட்டும் நான் இப்போது சொல்லுகிறேன். இந்த விஷயத்தை நாங்கள் எங்களுக்குள்ள மட்டும் கதைக்கவில்லை. நாங்கள் சந்தித்த நாடுகள், ஐநா பொறுமுறைக்குள் இருப்பவர்கள் இவர்களுக்கும் நாங்கள் இதை கூறி வாதாடி வருகிறோம். குறிப்பாக சொன்னால் இலங்கையின் உள்ள பொறிமுறை ஏன் இதுக்கு பொருத்தமற்ற என்பதற்கு இருக்கிற காரணங்களில் ஒன்று, இலங்கையின் சர்வதேச சட்டங்களில் உள்ள விஷயங்கள் இலங்கையின் சட்டங்களுக்குள் உள்வாங்கப்படவில்லை. உதாரணத்துக்கு சொன்னால் இன அழிப்பு குற்றம், போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம் உட்பட சர்வதேச சட்டங்கள் உள்ள குற்றங்கள் இலங்கையின் சட்டத்துக்குள் டெஃபினிஷனாகவோ அல்லது அதுக்கான சட்டத்துக்கான குற்றத்துக்கான தீர்ப்புகள் அல்லது கடப்பாடுகள் அல்லது தண்டனைகள் என்ன என்பதோ அங்கே உள்வாங்கப்படவில்லை. இதே மாதிரி கொமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கட்டளையிடும் அந்த பொறுப்பு என்பதுக்கான தண்டனைகளோ இதோ அங்கே இல்லை. அதாவது அந்த பிரதேச மட்டத்தில் குற்றங்கள் இருந்தாலும் குற்றத்தை இழைப்பதற்கு ஆணையிட்டவர்கள் அது சிவில் அல்லது இராணுவ தரப்பு ஹைராக்கிக்கு அந்த குற்றங்களை கொண்டு போக முடியாத நிலைமை தான் இன்றைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் இதற்கான இப்போ இன அழிப்பு குற்றம் சம்மந்தப்பட்ட சர்வதேச கன்வென்ஷனில் இலங்கை அரசாங்கம் கைச்சாத்துட்டுருக்கு, ரட்டிஃபை பண்ணியிருக்கு, கைச்சாத்துட்ருக்கு. அங்கே கைச்சாத்திட்டது உலகத்தை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே. ஆனால் இலங்கையுடைய குற்றவியல் கோவைக்குள்ள சட்டங்களுக்குள்ள அங்கே கைச்சாத்திட்ட அந்த குற்றங்களை இங்கே குற்றங்களாக கூறி அதுக்கான தண்டனைகள் வரையறுத்து எனக்ட் பண்ணியில் அதை இலங்கையில் சட்டக்கோவைக்குள்ள கொண்டு வரையில். அப்போ இலங்கையில் இன அழிப்பு குற்றம், போர்க்குற்றம், மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் ஒன்று வரையறுத்து அதுக்கான தண்டனை இல்லாவிட்டால் உள்ள பொறிமுறை என்ன செய்யும்? அதை குற்றமாக பார்க்க முடியாது.
கொமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு குற்றமாக பார்க்கப்படாவிட்டால் உலக பொறுமையால் அமைச்சாக்கூடிய ஜெனுவினாக கூட அமைச்சாக்கூடிய அது வேலை செய்யாது, அது குற்றமே இல்லை. அதே மாதிரி இலங்கையில சட்டக்கோவை சட்ட திட்டங்களுக்கு இல்லை நாங்கள் அறிந்த வரைக்கும் டெம்போரல் லிமிட்டேஷன் காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே போயிட்டுன்னு சொன்னால் அது இலங்கையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது. நாங்கள் அறிந்த வரைக்கும் பாலியல் வன்கொடுமைகள் அல்லது சித்திரவதைகள் டார்ச்சர் அல்லது வலிந்து காணாமற்படுதல் உட்பட பல குற்றங்கள், அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பல குற்றங்கள் இலங்கையுடைய சட்ட கோவைக்குள் 20 வருடத்துக்கு மேலே போனால் அது விசாரிக்கப்பட மாட்டாது. அதாவது இன்றைக்கு 2026 என்றால் 2006க்கு உட்பட்ட குற்றங்கள் மட்டும்தான் விசாரிக்க முடியும். அப்போ 2006க்கு முதல் நடந்த உதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச 96 அந்த இளம் பிள்ளை கிருஷாந்திக்கு நடந்த அநியாயங்களோ அல்ல அதுக்கு பிறகு நடந்ததோ முதல் நடந்ததோ 2006க்கு முந்தி எந்த குற்றமும் விசாரிக்கிறதுக்கான நியாயாதிக்கம் இல்லை என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். சரி, அப்போ பாருங்கள் எவ்வளோ 1956 பல குற்றங்கள் நடந்திருக்குது. 2006ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட குற்றங்கள் மட்டும்தான் விசாரிக்கலாம்னு சொன்னா 20 வருஷ லிமிட்டேஷன் இருக்குன்னு சொன்னா இலங்கையோட சட்டத்தின்படி. இலங்கை எப்படி இந்த பொறுப்பு கூறல் விஷயத்திலேயோ நீதி விசாரணையிலையோ உள்ளக பொறிமுறையை நாங்கள் நீதி கிடைக்கும் எதிர்பார்ப்பு, குற்றங்களாகவே இல்லாத விஷயங்களை எப்படி உள்ளக பொறிமுறையை விசாரிக்க முடியும் ஒன்று. அடுத்தது இந்த ஓஸ்லேப் ஏற்கனவே குறிப்பிட்டமாக ஓஸ்லேப் பொறிமுறை சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் ஒரு 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 அறிக்கை வழியில் வந்திருக்குது, இன்ஃபோகிராஃபிக் இது அதில் அவர்கள் தெளிவாக போட்டிருக்காங்க. தங்களிடம் 1,20,000க்கு மேற்பட்ட ஆவணங்கள் சேகரித்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த புதிய பொறிமுறை ஓஸ்லேப் பொறிமுறை 34,000 ஆவணங்கள் தாங்கள் சேகரித்திருக்கிறோம். ஏற்கனவே ஐநாவிடம் இருந்தது உட்பட 1,20,000 சேகரிக்கப்பட்டிருக்கு. 34,000 இந்த ஓஸ்லேப் சேகரிச்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலை அது. அந்த 1,20,000த்தில் இதான் நாங்கள் முக்கியமானது 94% மேற்பட்ட ஆவணங்கள், அது சாட்சியங்கள் சட்ட விஷயங்கள் பல்வேறு இலங்கைக்கு பகிரக்கூடாது கான்ஃபிடென்ஷியல் என்று அடிப்படையில் தான் கொடுத்துருக்காரு. 94%, 6% தான் இலங்கைக்கு பகிர முடியும் பொதுவானது பப்ளிக். மிச்சம் அப்படி கொடுக்க முடியாது. 94% என்று சொன்னிருக்க 1,20,000ல் 94% இன்றைக்க யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய அளவு ஆவணங்கள் ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் 5% 6% மட்டும், அதாவது கிடைச்ச சாட்சியங்களை மட்டுமே எப்படி ஒரு உள்ளக பொறிமுறைகளால் ஆராய்ஞ்சு சரியான இதுவரைக்கும் நடந்தது என்ன என்பது எப்படி கண்டுபிடிக்க முடியும், அந்த பேட்டர்ன் என்ன, ஏன் இது தொடர்ச்சியாக நடக்குதுன்றதை எப்படி இலங்கையில் உள்ளக பொறிமுறை கையாள முடியவே முடியாது. இது ஒரு லாஜிக்கலாகவும் சரி ஒரு எந்த விதத்திலையும் 5% ஆவணங்களை வச்சுக்கொண்டு இல்லை உள்ளக பொறிமுறை நீதியை கொடுக்க முடியாது. இப்படியான சில காரணங்களை நாங்கள் சுட்டிக்காட்டிய போது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் உட்பட ஓஸ்லேப் பொறிமுறை உட்பட ஏனைய நாடுகளும் கூட இதற்கு மறுதளிக்கவில்லை. அப்போ இப்படியான வலுவான காரணங்களை நாங்கள் புதுதாக இருக்கிற ஆவணங்களை வைத்துக்கொண்டு நாங்களும் எங்களிடம் இளம் செயற்பாடுகளும் சேர்ந்து இவற்றை பகுத்து ஆராய்ந்து தான் இதனை அனலைஸ் பண்ணி கொண்டு. எத்தனையோ சட்டவாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ திறமையாளர்கள் இருக்கிறார்கள், புலம்பெயர் எங்களை விட மிக திறமையான பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இப்படியான முறையிலே தங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் இனத்துக்காக செலவழித்தால் இப்படி பல விஷயங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். இறுதி இலட்சியம் எல்லாருக்கும் உண்டாயிருந்தாலும் அடைவு மட்டங்களை சரியாக தீர்மானித்து கொண்டோம் வந்தால் ஒவ்வொரு அடைவு மட்டத்தையும் கலந்து போகக்கூடிய வளமையை புலம்பெயர் மக்களும் தாய மக்களும் உருவாக்க முடியும். காலத்தின் தேவைக்கேற்ப பல விடயங்களை பகிர்ந்துள்ளீர்கள். பல விடயங்கள் நுணுக்கமான தேடலை உருவாக்கும் பொறிகளாகவே உள்ளது. இந்த பகிர்வின் தெளிவும் பார்க்கும் அனைவருக்கும் ஒரு புரிதலுடன் கூடிய பல கேள்விகளை உருவாக்கும் பொறியாகவே இருக்கும் என்று நம்புகின்றோம்.
பல வேலைப்பளுக்கள் மத்தியிலும் இந்த நேர்காணலை தந்த பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் திரு ரவி அவர்களுக்கு எமது வலையொலி சார்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி, வணக்கம். இந்த காணொளியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பலரது பின்னூட்டல்களை வரவேற்கின்றோம். உங்களது கருத்துக்கள் மக்களுக்கு புரிதலை உருவாக்கும் வகையாக இருத்தல் நல்லது. அது பல தெளிவையும் புரிதலையும் உருவாக்கும். ஒரு திணிப்பு போன்ற பின்னூட்டங்களை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு நேரமும் இந்த கருத்துக்களை உள்வாங்கிய நமது நாளிதழ் வலையொலி பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் எமது நன்றிகள். மீண்டும் இன்னுமொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உண்மை மறைக்கப்படலாம், ஆனால் அது அழிக்க முடியாது. ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வரும்.